வணக்கம். இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம். இந்த மூன்றுமே உடலுக்கு சமநிலை இருக்கும்போதே உடல் ஆரோக்கியம். அவங்க சமநிலை இல்லைன்னா, இவங்க மூன்றில் யாராவது ஒருத்தர் தன் ஆதிக்கத்தை அதிகமாக இருக்கான்னு அர்த்தம். இப்போது வாதம், பித்தம், சிலேத்தமும் சொல்லுவாங்க. காற்று, வெப்பம் மற்றும் தண்ணி, இதுதாங்க அது. இதில் நாம் எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்குறோம். எப்படி டெஸ்ட் பண்ணணும்? நமக்கு நம்ம ஒரு டெஸ்ட் இருக்குது. காலையில் ஒரு 1/2 டம்ளர் வெந்நீர் எடுத்துக்கிறோம். வாயில் ஒரு துளி வச்சு சுவைச்சு பார்க்குறோம். அது ஒன்று கசப்பாக இருக்கலாம், ஒன்று புளிப்பாக இருக்கலாம், இல்லைன்னா இனிப்பாக இருக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு இனிப்பாக இருக்குது அப்படின்னா அவங்க உடம்பு கப உடம்பு. கப உடம்பை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்படி இருக்கவங்க உடலில் இருக்கக்கூடிய பெரும்பகுதி தண்ணி இருக்குன்னு அர்த்தம் அவங்களுக்கு. ஒன்று உடம்புல பெரும்பகுதி தண்ணி இருக்குது அவங்களுக்கு. ரத்தத்தை காரத்தன்மை உண்டாக்குது, அவ்வளோதான். இது அந்த ரத்தத்தை காரத்தன்மை இருந்தால் தான் அந்த தன்மை இருக்குது. இவங்க எப்பவுமே எப்படி இருப்பாங்கன்னா சோர்ந்து இருப்பாங்களாம். எப்பயுமே வருத்தப்படுவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்களாம். கொழுப்பு அதிகமாக இருக்கும் உடம்புல. இன்னொன்று ஜலதோஷம் இருக்குமா அவங்களுக்கு. ஆசமாக இருக்கும், கீழ்வாதம் இருக்கும், மூட்டு வலி இருக்கும், முடக்குவாதம் இருக்கும், ஜாயிண்ட் வலிக்கும், மூட்டெல்லாம் வலிக்கும், மூட்டுகளெல்லாம் வலிச்சிட்டே இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் அவங்க உடம்புல தண்ணி அதிகமாகுன்னு அர்த்தம். அது ஒரு ஜாயிண்ட் தண்ணியெல்லாம் பட்டுட்டு இருக்கும். ஏறும் காற்றும் இதுவும் போயிட்டு அவங்க போய்ட்டு ஒன்றா சேர்ந்து ஜாயிண்டில் வலி உண்டாக்குவாங்க. இதுலேருந்து மீண்டு வரணும். எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோமா? தண்ணி டெஸ்ட் பண்ணிட்டோமா? இனிப்பு சுவையாக இருக்கா? இப்போ இது மீண்டு வரணும். மீண்டு வரணும்னா முதல்ல நாம் செய்ய சூரிய பிராணாயாமம் நாம் செய்யணும். சூரிய பிராணாயாமம் என்னன்னா, வலது நாசி வழியாக காற்று உள்ளே இழுத்து வலது நாசி வழியாக வெளியிடணும். இப்போ இடது கையினுடைய கட்டவல் எடுத்துட்டு இடது நாசினுடைய மேல் பகுதி எலும்பு பகுதி வச்சுட்டு மெதுவாக காற்று உள்ளே இழுக்கிற வலது நாசியில். கண்ணை மூடி உள்ளே இழுத்து வலது நாசி வழியாக இழுத்து வலது நாசியாக வெளியிடணும். ஒரு 21 முறை தினமும் காலையில் செய்யணுங்க. அதே போல் காலையில் சூரிய குளியல்னு ஒன்று இருக்குங்க. காலையில் சூரியன் உதிச்சு வராரு பார்த்தீங்களா? அப்போ சூரியனை மெதுவாக ஒரு 7 நிமிஷம் பார்க்கணுங்க. அதை சகப்பாக இருப்பாங்க இவங்க. அந்த ஜலதோஷம் உள்ளவங்களுக்கு இது நல்ல ஒரு பயிற்சிங்க. இது தொடர்ந்து செய்யணுங்க. அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா எல்லா ஜலதோஷத்துலேருந்து அவங்க மீண்டு வரலாங்க. பகலில் அவங்க தூங்கவே கூடாதுங்க. குளிர்ச்சியான பொருட்கள் அவங்க சாப்பிடவே கூடாது. இது 2 பொருளுங்க. இன்னொன்று என்னென்னா, உணவு ஒரு எளிய உணவு தான் சாப்பிடணும். அதிகமாக சாப்பிடவே கூடாது அவங்க. அதே இன்னொரு உணவு முறை ஒன்று சொல்கிற பாருங்க, சுண்டைக்காய்னு ஒன்று இருக்குங்க. அது தினமும் உணவில் சேர்த்துக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா இந்த கபத்திலிருந்து நாம் விடுபடலாம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.